வணக்கங்களே, மீண்டும் உங்களைய நம்ம தமிழ் டிலைட்டோட டிலைட் ரிவ்யூல சந்திக்க ரொம்ப சந்தோஷங்க. இந்த வாரம் ஜூன் 19 வீக்கெண்டு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6-7 நல்ல நல்ல படங்கள் ரிலீஸ் ஆகிருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஏதோ தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் எந்த லாங்குவேஜ் எடுத்தாலும் நல்ல நல்ல படங்கள் தான் கண்ணு தெரிய மாதிரி இருக்குது. ஏன்னா அதோட டீசரோ இல்லை அதோட இன்சைட் ரிப்போர்ட்ஸு ரிசப்ஷன்லாம் பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த வாரம் நம்மளுக்கு வந்து நிறைய படங்கள் காத்திருக்கு ரிவ்யூ சொல்கிறதுக்கு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு படம் நான் வந்து பார்த்தது வந்து 100 சாமி. கண்டிப்பாக இந்த படம் வந்து நான் பார்க்குறப்ப இந்த படத்தை ஏன் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணோன்னா அதுக்கு வந்து மிக மிக முக்கியமான காரணம் வந்து உங்களுக்கே தெரியும். சசி, டைரக்டர் சசி சார். இதுக்கு முன்னாடி வந்து டைரக்டர் சசின்னு சொல்லிட்டு இருந்தேன் தவிர இப்போ இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் அவர் மேலே எனக்கு வந்து ஒரு ஹியூஜ் ரெஸ்பெக்ட் வந்துட்டு தான் சொல்கிறோம். ஸோ டைரக்டர் சசி சார். ஸோ அவர் வந்து எடுத்த படங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கெரியரில் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தா ஒரு 10 மேலே கூட தாண்டாது. பட் ஆனால் அந்த அவர் டெலிவரி பண்ண எல்லா படங்களுமே வந்து ரொம்ப கனக்கச்சிதமாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த படத்தில் ஹீரோ ப்ரொடியூசர் எல்லாமே யாருன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும், விஜய் ஆண்டனி. ரீசெண்டாக அதாவது ஆக்சுவலி சசி தான் வந்து பிச்சைக்காரன் 2 வந்து எடுக்கிறதா இருந்தது. ஸோ பட் அவங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் ஆகி அவர் அந்த ப்ராஜெக்ட் வந்து வெளியே போய் வேற ஒரு பொண்ணு பண்ணி ஒரு லேடி டேரக்டர் உள்ள வந்து தென் அவங்களும் வெளியே போய் கடைசியாக வந்து விஜய் ஆண்டனி தான் பண்ணார். பட் அந்த பிச்சைக்காரன் 2 எந்தளவுக்கு போச்சுன்னு உங்களுக்கே தெரியும். பட் அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் இந்த கூட்டணி சேருமா பண்ணுவாங்களா அப்படிங்கிறப்ப ஆக்சுவலாக வந்து விஜய் ஆண்டனி ஒரு டவுன்ஃபால் இருந்தார். சசியும் வந்து அடுத்தடுத்த படங்கள் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு படமும் பண்ணியிருந்தார். பட் அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஐ திங்க் 7 வானவில் சம்திங் ஏதோ ஒரு படம் பண்ணியிருந்தார். நம்ம இவரை வச்சு ஒரு மெயின் லீட் ஹீரோ வச்சு தான் பண்ணியிருந்தார். ஹரிஷ் கல்யாணம் வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தார். அந்த படம் என்ன, அந்த படம் 100 வானவில் ஐ திங்க். ஸோ படம் நான் உங்களுக்கு அப்புறமா அந்த படத்தோட படம் பேர் நாங்கள் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ படம் பண்ணியிருந்தார். பட் ஆனால் அதுவும் ரிலீஸ் ஆகாமல் இருந்தது. ஸோ அவரும் ஒரு நல்ல ஒரு பிரேக் பார்த்துட்டு இருக்கப்ப ஆனந்த விகடனில் இந்த படத்தோட ஒரு கட்டுரை வந்து இது ஆக்சுவலி ஒரு ரியல் ஸ்டோரி. இந்த 100 சாமிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து ஒரு ரியல் ஸ்டோரிங்க. ஸோ இதோட ஒரு ஸ்டோரியை வந்து கட்டுரையாக வந்து நம்ம ஆள் வந்து டைரக்டர் வந்து ஒரு இதாக பார்த்துருக்காரு. ஸோ அதை பார்த்துட்டு அந்த ஃபேமிலி அப்ரோச் பண்ணி அதை வந்து ஒரு திரைக்கதையை எடுத்துக்கொண்டு வந்து படமாக டெலிவரி பண்ணியிருக்காருங்க. எப்படி இதை வந்து நான் சொல்கிறேன்னு தெரியல. இது வந்து அவுட் அண்ட் அவுட் வந்து ஒரு ஃபீமேல் ஓரியன்டட் சப்ஜெக்ட்டு. எஸ், இதில் வந்து விஜய் ஆண்டனிக்கு வேலை இருக்கா இல்லையாங்கிறத விட அவரும் வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்காரு. ரொம்ப சிம்பிளிசிட்டியாக ரொம்ப சூப்பராக பண்ணிக்காரு. பட் என்ன சொல்கிறது, இந்த படத்தில் வந்து மெயின் பார்த்தீங்கன்னா சுவாசிகா, அதாவது அந்த அம்மா ரோலில் வர சுவாசிகாங்கிற ஒரு கேரக்டர். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த லப்பர் பந்து படத்தில் வந்து கெத்து தினேஷ், நம்ம தினேஷோட ஒய்ஃபாக வருவாங்க. அதுலேயே வந்து அவங்க நல்ல பேர் வாங்கியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி மலையாளத்தில் 2-3 படங்கள் பண்ணியிருந்தாலும் நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு தமிழில் ஒரு பிரேக் கொடுத்த படம் பார்த்தீங்கன்னா ரப்பர் பந்து. அதுக்கப்புறம் இந்த படம் பிரேக்குங்கிறத விட இந்த படம் வந்து அவங்களுக்கு வந்து எழுதி வச்சுக்கோங்க, நேஷ்னல் அவார்டே கொடுக்கும். இப்படி தான் நீங்கள் சொல்கிறீங்க, இப்படி தாண்டா நீங்கள் வந்து அது என்ன படம் தாய் கிழவி பார்க்குறப்ப ராதியாவுக்கு வந்து நேஷ்னல் அவார்டு கன்ஃபார்ம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ இவங்களுக்கு நேஷ்னல் அவார்டு கன்ஃபார்ம் பண்ணி யாருக்கிட்ட கொடுப்பாங்கன்னா எனக்கும் தெரியலைங்க. ஆனால் இந்த போட்டி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த படம் இது நீங்கள் இந்த படத்தில் கதையை வந்து கதைக்கிழமை பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரி. ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற ஒரு ஒரு போராட்டம் தான் இந்த படம். அதாவது பசங்க வந்து அம்மாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், அம்மா கல்யாணம் பண்ணிச்சு தான் நான் பண்ணுவேங்கிற மாதிரி ஒரு பையன் நிற்கிறான். ஸோ அதுக்கு வந்து ஊர் மக்கள் எதிர்க்கிறாங்க. ஒட்டுமொத்த ஃபேமிலியும் யார் தம்பி, அண்ணன், அம்மா, அதான் அம்மோட அம்மா எல்லாம் எதிர்க்கிறாங்க. கடைசியாக எப்படி இவங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்கிறது தான் வந்து ஒரு ஒரு ஸ்மால் நாட்னு வச்சுங்க. இப்போ நான் சொல்கிறதுக்கு உங்களுக்குலாம் சொல்கிறது நீங்கள் கேட்குறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ போராட்டங்களுக்கு, எவ்வளோ மன அழுத்தங்கள் இருக்குது, எவ்வளோ விதமான விஷயங்கள் இருக்குங்கிறத டைரக்டர் சசி வந்து படத்தில் வந்து ரொம்ப தெளிவாக சூப்பராக, அதாவது உண்மைக்கு ரொம்ப நெருக்கமாக, உண்மைக்கு மாறாமல். இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து படத்தில் ப்ரெசென்ட் பண்ணுறப்ப வந்து அது வந்து கொஞ்சம் ஃபேக்லாம் கொடுப்பாங்க. மீன்ஸ் 2-3 சீன்ஸ் ஆட் பண்ணுவாங்க, அந்த சீன் இந்த சீன் தேவையான சீன்லாம் ஆட் பண்ணுவாங்க. பட் இதில் வந்து எந்த ஒரு விஷயங்களும் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் ஆகாமல் உண்மைக்கு ரொம்ப நெருக்கமாக ரொம்ப சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணிக்கிற டைரக்டர் சார். ஆனால் அதை விட ப்ரெசென்ட் பண்ணுறதை விட அதை வந்து உள்வாங்கி நடிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. சுவாசிகா உண்மையாலுமேங்க, சுவாசிகா வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணிக்கிறாங்க. எனக்கு வந்து நான் ஒரு படம் பார்த்தேன், அந்த படம் மலையாளத்தில் படம் பார்த்தேன்னா அதை பார்த்துருந்தா நான் அவங்களோட ஃபேனாகவே வச்சுங்களேன், அது ஒரு விஷயம். பட் ஆனால் இந்த படம் நான் ரப்பர் பந்துலேயும் நல்லா பண்ணாங்க. அதில் இந்த படம் பார்க்குறப்ப எனக்கு அவங்க ஒரு ஹியூஜ் ரெஸ்பெக்ட் வருது. ஸோ அஸ் அ ஆக்டராக, அஸ் அ பர்ஃபார்மராக இதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் கதவு வந்து டைரக்டர் சசி வந்து ஓப்பன் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லணும். ஏன்னா ஈவன் ஆஃப்டர் ரப்பர் பந்துக்கு அப்புறம் கூட நிறைய படங்கள் பண்ணாங்க. எது நீங்கள் மாமனாக எடுத்துக்கலாம், சூரியோட மாமன் இருக்கலாம், இப்போ வந்து கருப்பில் வந்து ரோலாக இருக்கலாம். பட் ஆனால் அது வந்து எஸ் மாமனில் கொஞ்சம் நாள் வெயிட்டான ரோல் இருந்தது. பட் ஆனால் கருப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ரோல் மாதிரி தான் இருந்தது. ஆனால் இதுக்கப்புறம்
அவங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிற டோர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான அழுத்தமான கேரக்டர்ஸ் தான் ஓப்பன் ஆகும் நான் நம்புகிறேன். ஏன்னா அவங்களோட அந்த பர்ஃபார்மன்ஸில் அவங்க வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரின்னு இல்லை, நார்மலாக ஒரு இண்டஸ்ட்ரிக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு விமன் கேரக்டருக்கு முக்கியத்துவம் இருக்கிற படங்கள் இன்னும் நிறையா வரும் எனக்கு தெரிஞ்சு. இதுக்கு இந்த படம் பார்த்துக்கிறோம். ஏன்னா இது ஒரு அம்மா பேஸ் கேரக்டர் இருந்துச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு 4-5 படங்கள் வரலாம். ஆனால் அந்த மாதிரி படங்கள் அவங்க அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல நல்ல ஸ்கிரிப்ட், இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் மாதிரி அவங்க சூஸ் பண்ணால் உண்மையாக சொல்கிறேன் அவங்களோட கரியருக்கு இது வந்து இன்னும் அவங்கள வந்து அடுத்த படி கொண்டு போகும். இதில் இன்னொரு இதாக ஹீரோவாக வந்து ஹீரோ சைடு ஹீரோன்னு வச்சுக்கலாம், ஒரு கேரக்டர் ரோலாக வச்சுக்கலாம். அஜித் திஷான் பண்ணிக்காரு. அஜித் திஷான் உங்களுக்கு தெரியும், விஜய் ஆண்டனியோட ரிலேட்டிவ் பையன் தான், பண்ணது பையன் தான் அவர். ஸோ அவரை வச்சு ஆல்ரெடி 2-3 படங்கள் வந்து முயற்சி பண்ணார். பட் அந்தளவுக்கு, அதாவது விஜய் ஆண்டனி எதிர்பார்த்த அளவுக்கு அவருக்கு வந்து அதிக சக்ஸஸ் கொடுக்கலான்னு சொல்லணும். ரீசெண்டாக பூக்கின்னு ஒரு படம் கொடுத்தாங்க, அது கூட அந்தளவுக்கு போகலை. பட் ஆனால் இந்த படத்தில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மெச்சூரிட்டியாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கு காரணமும் டேரக்டர் சசி தான். சசியாக இருக்கட்டும், அந்த கதைக்களமாக இருக்கட்டும், அந்த கதைக்களத்தில் இவர் எடுத்த எஃபோர்ட்டாக இருக்கட்டும். என்ன தான் கதைக்களமாக இருந்தாலும் நீங்கள் அந்த பர்ஃபார்மன்ஸை நீங்கள் டெலிவரி பண்ணால் தான் உங்களை வந்து தனித்துவமாக காட்டும். அதில் அட் த சேம் டைம் அந்த படம் கதைக்களத்துக்கு ஒரு உண்மைத்தன்மை இருக்கும். இதில் ரொம்ப சூப்பராக இருந்தது. கருணாஸ் வந்து ஒரு 5-6 சீன்ஸ் வந்தாலும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் படத்தில் இருக்குது கருணாஸ் மூலிமா. அதுவும் வந்து ரொம்ப சூப்பராக, அதாவது ஒரு கிராமத்து ஆளுனா என்ன மாதிரி யோசிப்பான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து கருணாஸ் பண்ணியிருக்காரு. அண்டு இதில் வந்து நம்ம என்ன சொல்கிறது, அவர் பேர் எனக்கு மறந்துட்டேன், மன்னிக்கணும். நம்ம ஹீரோவோட சைடு ஹீரோ அஜித் திஷானோட மாமா மீன்ஸ் மாமனாராக வந்து மாமனார் ரோலில் ஒருத்தர் வராது, அப்கமிங் மாமனார், அதாவது ஃபியூச்சர் மாமனாராக ஒரு ரோலில் நம்ம ஒருத்தர் வருவார். அவர் பேர் நம்ம மன்னிக்கணும். ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் தான் அவர் ஒரு யூடியூபராக வருவார். ஸோ அவங்களோட அந்த ஆக்சுவல் விஷயங்களாக இருக்கட்டும், மீன்ஸ் எஸ் இப்போ இருக்க ரன்னிங் டே டு டே லைஃப்பில் வந்து எல்லாருமே ஒரு விஷயத்தை கண்டென்ட்டாக தான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதையும் வந்து நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அட் சேம் டைம் அந்த விஷயத்தை எப்படி ப்ராக்டிக்கலாக யோசித்து அதை வந்து ஒரு ட்விஸ்ட் வைக்கலாங்கிறது தான், அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது படத்தில். ஸோ 100 சாமி எப்பட்றா அப்படின்னா, நம்ம வந்து நீங்கள் வந்து தாய் கிழவி படம் பார்த்தப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு வந்து மனசு நிறைவாக வந்து ஒரு படம் பார்த்தேன். இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து நீங்கள் ரேட்டிங் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சொல்லலாம், தாய் கிழவி படத்துக்கு என்னால் ரேட்டிங் கொடுக்க முடியாது. 5 out of 5 கொடுக்கலாம், அதுக்கு மேலேயும் கொடுக்கலாம். இல்லைனா அந்தளவுக்கு ஏன்டா கூற அப்படின்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. அதனால நீ சொல்லன்னு இல்லை, படம் வந்து உண்மையாக ரொம்ப ரொம்ப நல்ல படங்கள். இந்த மாதிரி படங்கள் கண்டிப்பாக வந்து வேணுங்க தமிழ்நாட்டுக்கோ. எதர் அஸ் அ நார்மல் பர்சன், இப்போ நீங்கள் எதர் அவன் வந்து இட்டாலியனாக இருக்கட்டும், இல்லை வந்து கொரியனாக இருக்கட்டும், யாவனா இருந்தாலும் என்ன, இந்த மாதிரி படங்கள் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு கதைக்களங்கள் வந்து மக்களை பார்க்கணும். மக்கள் பார்க்குறப்ப அவங்களுக்குள்ள வந்து விஷயங்கள் வந்து ஒரு அந்த சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரும் எனக்கு கண்டிப்பாக, எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த மாதிரி எது தாய் கிழவியாக இருக்கட்டும் அண்டு இந்த 100 சாமியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு புரட்சி படமாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் ரியல் ஸ்டோரி போர்டிங் அங்கங்கே டல் மூமெண்ட்ஸ் கொடுக்குமே அப்படின்னு நினச்சிடாதீங்க. அதை எலிவேட் பண்ணுறதுக்குன்னே இந்த பாலாஜி ஸ்ரீராம்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் டைரக்டர் டெபியூட், யாருமே நம்ப மாட்டாங்க இது வந்து டெபியூட் மூவி ஆஃப் அவருக்குன்னு. ஏன்னா நான் ஆக்சுவலாக அந்த படம் வந்து படம் பார்த்துட்டு ஃபஸ்ட் ஹாஃப் முடிச்சுட்டு நான் வந்து ரிவ்யூ டைப் பண்ணி எங்களோட வலைத்தளத்தில் தான் வந்து ஷேர் பண்ணுறோம். நான் நினச்சேன் ஆக்சுவலி நான் அந்த படம் போயிட்டு இருக்க இதில் வந்து நான் வந்து யார் மியூசிக் டைரக்டர்னு கவனிக்கிறேன். நான் நினச்சிட்டு இருந்தேன் விஜய் ஆண்டனி சார் தான் வந்து மியூசிக், ஏன்னா அவரோட படத்துக்கு அவர் தான் அதிகமாக மியூசிக்காக இருப்பார். ஸோ இந்த படத்துக்கு அவர் தான் மியூசிக் டைரக்டர்னு நினச்சி நானும் ஒரு தான் மியூசிக் டைரக்டருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் டைப் பண்ணி எழுதி ஷேர் பண்ணேன். அப்புறம் என்னோட நண்பர் வந்து, சார் இந்த படத்துக்கு பிரதர் இந்த படத்துக்கு வந்து அவர் மியூசிக் டைரக்டர்லையே இது வேற ஒருத்தராச்சு அப்படின்னு கேட்டு எனக்கு கேட்டப்போ நான் அப்புறம் கூகுள் பண்ணி பார்த்தப்ப பாலாஜி ஸ்ரீராம் இருந்துச்சு. ரொம்ப ஷாக்காக இருந்தது. ஏன்னா ஒரு விஜய் ஆண்டனி படத்துக்கு அவரோட நம்மளுக்கு தெரியுமில்ல அவரோட ஸ்டைலில் எந்த மாதிரி இருக்குன்னு கொஞ்சம் கூட மாறாமல் ரொம்ப சூப்பராக அப்படியே விஜய் ஆண்டனி படம் எப்படி அதே மாதிரியே இருந்தது. ஈவன் இவருக்கு ஒரு தனித்துவம் வச்சுருக்காரு இல்லைன்னு சொல்லலை. அதுக்குன்னு நான் வந்து விஜய் ஆண்டனி மாதிரியே போட்டாலும் நான் வந்து இது பண்ணல சைட் பண்ணல. ரொம்ப சூப்பராக பண்ணிக்காருங்க. என்னால் நம்ப முடியல, இவர் தான் இந்த பாலாஜி ஸ்ரீராம் ஒரு டெபியூ மியூசிக் டைரக்டர் வந்து இந்தளவுக்கு போட்டிருக்காருன்னு நம்ப முடியாது. நீங்கள் படம் பாருங்கள், எதிர் சாங்ஸாக இருக்கட்டும் பிஜிஎம்மாக இருக்கட்டும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. நான் வேறு யாரும் மிஸ் பண்ணான்னு தெரியல இந்த படத்தை பற்றி பேசுகிறப்ப. எதிர் சினிமாட்டோகிராஃபர் ஆகட்டும், எடிட்டர் ஆகட்டும், எல்லாருமே அவங்களோட விஷயத்தை வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் மெயின் பர்மோஸ்ட் திங் விஜய் ஆண்டனி அவருக்கு வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ரன்னிங் டைமாக தான் அவருக்கு இருக்கும். மேபி மேக்ஸிமம் அவர் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் தான் அவரோட ரன்னிங் டைமாகவே இருக்கும். இருந்தாலும் அவர் வந்து ஒரு படத்தில் ஹீரோயிசமோ அந்த மாதிரிலாம் எந்த விஷயமே இல்லை. இந்த படத்தில்
அந்த ஒரு ரோல் என்ன ஒரு ரோல் கொடுத்தாலும் அந்த ரோலுக்கு தகுந்த மாதிரி நடித்து ரொம்ப சிம்பிளிசிட்டியாக அந்த ரோல் வந்து ரொம்ப சிம்பிளிசிட்டியான ரோல் மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணியிருக்காரு. ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக டெலிவரி பண்ணிக்காருங்க. படம் வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி 100 சாமி அம்மா தான் 100 சாமிங்கிறாங்க. ஸோ நான் வந்து ஒரு எமோஷனலாக இந்த படத்தை நான் பற்றி பேசுகிறேன். எல்லாருக்குமே இந்த அம்மானா பிடிக்காமலாம் போகாது. பட் அதுக்கு நான் எமோஷனலாக வந்து இந்த படத்தை நான் வந்து ஆகா ஓகன் கூல. அண்ட் ஒன் மோர் திங், இந்த படம் வந்து ஒரு 10 days பேக்கே வந்து நிறைய டேரக்டர்ஸ் நிறைய ப்ரொடியூசர்ஸ்லாம் படம் பார்த்துட்டு படம் சூப்பர் அப்படி ஆகா ஓகன்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் எனக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல, மேபி நல்லாயிருக்கும், ஓகே நல்ல படமாக இருக்கும், நம்ம வந்து இந்த வீக்கெண்ட் படம் விட்டு நம்ம தேட்டரில் பார்க்கலாம் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் இந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நான் நினைக்கவே இல்லைங்க. எப்படி நான் வந்து ஒரு தாய் கிழவி படத்துக்கு வந்து 5 out of 5 அதுக்கு மேலே கொடுக்கலான்னு சொன்னோம், அதை விட தாய் கிழவியை விட ஒரு 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். 100 சாமி டெஃபினட்டாக இந்த படத்துக்கு வந்து இதர் மியூசிக் டைரக்டர் டெபியூ மியூசிக் டைரக்டருக்கும் அவார்டு கிடைக்கலாம். பட் அதில் எந்த அளவுக்கு கிடைக்குன்னு தெரியல. பட் ஆனால் நேஷனல் அவார்டு இல்லாட்டி கூட அந்த அதர் அவார்ட்ஸ் ஆஃப் இந்தியன் அவார்ட்ஸ் மேபி அவர் கிடைக்கலாம். ஆனால் மெயின்லி சுவாசிகாவுக்கு நேஷனல் அவார்டு கன்ஃபார்ம். அண்டு டேரக்டர் சசி மேபி இந்த படத்தை கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. கொடுத்தா நல்லாயிருக்கும். ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கும் இது கிடைக்கட்டும். மேற்கொண்டு இந்த படத்துக்கு நான் நிறைய பேசிட்டேன். நீங்கள் படம் போகிறப்ப ஃபேமிலியோடு போங்க. ஃபேமிலியோடு போகிறப்ப உங்களுக்கு நல்ல மன நிறைவாக இருக்கும். இதில் இந்த படத்தில் சொல்ல வர கருத்தாக இருக்கட்டும், விஷயங்களாக இருக்கட்டும், ரொம்ப சூப்பராக இருந்தது. மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. நம்ம எதுக்கு படத்துக்கு போகிறோம்? ஒரு படம் பார்த்துட்டு வரப்போ அதை பற்றி யோசிக்காமல் நமக்கு மனசு நிறைவு கொடுக்குதாங்க தான் முக்கியம். அதை ரொம்ப நல்லாயிருக்கு, மன நிறைவாக இருக்குது. இந்த மாதிரி படங்கள் அதுவும் நம்ம கோல் இண்டஸ்ட்ரியில் வரப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி கதைகள் நிறைய வந்து அதர் இண்டஸ்ட்ரியில் பார்த்துட்டு தான் நம்ம வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கோம். இது மாதிரி ஏன்னா தமிழில் வரலேண்டு. ஆனால் தமிழில் வரப்போ அதை நம்ம வரவேற்கிறோமா இல்லையாங்கிறது தான் முக்கியம். நிறைய பேர் வரவேற்க தவறுறாங்க. ஆனால் சர்ப்ரைசிங்லி இந்த படம் நிறைய பேர் படம் பார்க்குறவங்களாம் படம் சூப்பராக தான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் இந்த வாரம் மறக்காமல் உங்கள் ஃபேமிலியோட இந்த படத்துக்கு போங்க. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு வந்து பிடிக்கும் தான் நான் நம்புகிறேன். 100 சாமி கண்டிப்பாக 100 நாள் அதுக்கு மேலேயே போகும். 100 கோடியை தட்டாலும் ரொம்ப ஆச்சரியப்படத்துக்குள்ள தொடணும். தொட்டு தான் இந்த படத்தோட வர ரிசப்ஷன் வந்து எல்லா கண்ட்ரிக்கும் எல்லா இடத்துக்கும் ரீச் ஆகட்டும், மக்கள் கொண்டாடணும்னு சொல்லுவேன். இன்னொரு வருத்தமான விஷயம் என்னென்னா, இந்த படத்தோட ஆக்சுவல் அந்த படத்தில் ஒரு ஹீரோயின் ரோலோட ரியல் லைஃப் கேரக்டர் வந்து இறந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்களுக்கு இந்த படம் ஒரு இதாக இருக்கட்டும். ரொம்ப வருத்தமான செய்தி தான். பட் ஆனால் அவங்க இருந்தாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். அவங்க பட்ட போராட்டங்களை அவங்க வந்து ஸ்க்ரீனில் பார்த்துருப்பாங்க. கொஞ்சம் கூட எனக்கு வந்து இந்த படத்தை பார்க்குறப்ப எனக்கு இன்னும் நான் திருப்பி சொல்கிறது தான், டேரக்டர் சசி சார் வந்து கொஞ்சம் கூட அந்த ஒரு சினிமேட்டிக்காக வந்து 2-3 விஷயங்கள் அதெல்லாம் ஆட் பண்ணாமல் படத்துக்கு அந்த கதை என்ன உண்மையோ அதை மட்டும் எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பர் சார். உங்கள் மேலே எனக்கு ஹியூஜ் ரெஸ்பெக்ட் இருக்குது. என்னோட புக் லிஸ்ட்டில் லைக் என்ன சொல்கிறது, மனசுக்கு நெருக்கமான ஒரு டேரக்டர் லிஸ்ட்டில் இப்போ வந்து டேரக்டர் சசி சார் இருக்காங்க தான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும். இதுக்கு முன்னாடி நான் ஒரு படங்கள் பார்த்துருக்கேன், நான் சிலாவிச்சிருக்கேன். ஆனால் இந்தளவுக்கு சிலாவிச்சதுலேருந்து நான் சொல்லுவேன். டேரக்டர் சசி சார் எப்படி எனக்கு செல்வராகவன் சார் அண்டு கௌதம் மேனன் சார் அண்டு நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்களோ அது மாதிரி இப்போ சசி சார் என் மனசுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல படத்தோடு மீட்கிறேன். அன்டில் தென் வணக்கங்க.